எங்கள் வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆவி பறக்க சுட சுட பார்த்தீங்கன்னா, தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாம்பார் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இந்த குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பயங்கர ஃபேவரெட்டு. இதுவரை பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இந்த குழம்பு. குழம்பு ரெசிபி என்ன சொல்லுங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுக்கு மட்டும் மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக வெள்ளை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துங்க. நான் கொஞ்சம் பருப்பு குழம்பு ஊற்றி ஊற்றினா, அந்த பருப்பு குழம்புக்கு பொங்கலுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டே வரல. ஆனால் தக்காளி சாம்பார் முடிச்சிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக கொழு ரசம் இருக்குது. இதுக்கு கடிச்சிக்க பார்த்தீங்கன்னா, பாவக்காய் சில்லி நல்லா 1 கிலோ பாவக்காய் இருந்துச்சுங்க. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டு சூப்பராக அத்தை மொறுப்புன்னு கிறிஸ்பியாக பாவக்காய் சில்லி வந்து போட்டாங்க. நான் பாவக்காய் சில்லியும் ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். எனக்கு இப்போ தான் சாப்பிட்டு கை கழுவிட்டு நான் வீடியோவை வந்து போடுறேன். பயங்கர வயிறு ஃபுல்லாக இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ தான் படுக்கணும். அப்போ தான் வெள்ளை பொங்கல் அதுவும் பார்த்தீங்கன்னா சூடாக தயாராகிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே ஆவி பறக்க இருக்குது. எல்லாம் சுட சுட சாப்பிட வேண்டியது தான். இன்னும் சில்லி மட்டும் போட்டு விட்டோம்னா நல்லா ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்ருவோம். நைட்டு எங்கள் ஸ்பெஷல் வாங்க சாப்பிட்லாம். பாய்.